Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1,55,000 க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. நம்ம சேனலை பொறுத்தவரையில வந்து நிறைய டென்சஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் வந்து டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ், ஓகே? டெய்லி வந்து நம்ம என்னென்ன சென்டென்சஸ் யூஸ் பண்றோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் டெய்லி சென்டென்சஸும் சொல்ல போகிறதில்ல, டென்சஸ் பற்றியும் நான் பேச போகிறதில்ல. ஸோ ஜென்ரலாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஈஸியான வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னா என்ஜாய். இப்போ வந்து ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படியாவது நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது என்ஜாய் பண்ணி நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஐயோ நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து ஒரு எஸ்ஸே ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று நம்ம பெருசாக ஒரு எஸ்ஸே படிக்கும் போதும் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிப்போம். பட் அப்படி நம்ம பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. லைக் அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கற்றுக்க முடியாது ஒரு விஷயத்தை வந்து. அதே இது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுப்பீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து, ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வந்து நீங்கள் பேசணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த லாங்குவேஜை நம்மளால் கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ஜாய். ஸோ இங்கிலீஷ் வந்து பேசணுங்கிற ஆசை சில பேருக்கு இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அது கஷ்டமாக இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட முழு இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அதை காமிக்கணும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை அப்சர்வேஷன்? அப்சர்வேஷன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை இங்கிலீஷ் பேசுகிற மக்களை பார்க்குறோம், இல்லை நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து இமிட்டேட் பண்ண வேணாம். ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறாங்க, ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளும் வந்து அப்படியே அவங்கள இமிட்டேட் பண்ணி நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுகிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசும்போது உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூனிக்காக ஒரு ஸ்டைல் வந்து இருக்கும். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நம்ம பேச முடியாது. ஓகே, இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னா நிறைய மேடை பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. தமிழே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு ஊரில் பிறந்த மக்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஸோ இட்ஸ் அ லாங்குவேஜ். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். தமிழ் மாதிரி அது ஒரு லாங்குவேஜ். முதல்ல நம்ம வந்து லாங்குவேஜ்னால் ஃபஸ்ட் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து நம்ம புரியப்படுத்தணும், கன்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கையில் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அந்த மொபைலை வந்து யாருக்காவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த மொபைலை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அல்லது வந்து அவங்ககிட்ட மொபைல் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ எதுக்குனாலுமே நம்ம பேசணும், பேசி தான் நம்ம கன்வே பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கம்யூனிகேஷன். தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தமிழ், அதே மாதிரி தான் இங்கிலீஷும். இதே மாதிரி உலகத்தில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ஓகேவா? இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். நீங்கள் எங்கே போனாலும் வந்து இந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து எப்படினாலும் நம்ம வந்து பேசலாம், இங்கிலீஷ் வந்து பேச பேச தான் வரும், ஸோ நம்ம எப்படினாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து பேசக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டென்சஸ்க்கு, ஓகேவா? ஒரு ப்ரெசென்ட்டில் எப்படி பேசணும், ஒரு பாஸ்ட்டில் எப்படி பேசணும், அப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி பேசணும். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தென் யூ ஹாவ் டு டாக்.
ஸோ வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மொத இன்ட்ரெஸ்ட் தேவை. சில பேருக்கு வந்து இந்த கார்ட்டூன் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்களேன், கார்ட்டூன் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. டக்குன்னு வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் இங்கிலீஷ், ஓகே, நீங்கள் வந்து கார்ட்டூன் பார்க்கலாம், இல்லை சின்ன சின்ன கதை புக் படிக்கலாம். என்ன பண்ணாலும் சரி அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், நம்ம போய் சும்மா வந்து ஒரு கோர்ஸ் எங்கேயாவது போய் நம்ம ஜாயின் பண்ணணும், ஓகே, சும்மா வந்து ஒரு 30 நாள் ஒரு 40 நாள் நம்ம வந்து ஓகே, தட் இஸ் ஃபைன். நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஆனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஐயோ நம்ம கற்றுக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் நாட். அட் த சேம் டைம் நம்மளால் முடியும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஓனாகவே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். டென்சஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் பேசி பார்க்குற மாதிரி அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணி பேசும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தமிழ் எப்படி ரீட் பண்ணீங்க எல்லாரும்? தமிழ் எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? தமிழ் தா மீ இல், அதை வாசித்தா தமிழ் அப்படின்னு வந்துடும். இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஓகேவா? ENGLISH இங்கிலீஷ். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் இங்கிலீஷில், அவ்வளோதான். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரீடிங். நீங்கள் அதை வந்து வழக்கப்படுத்தணும். அந்த ரீடிங்கை வந்து ரீடிங்காக இருந்தாலும் சரி, ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பேசுகிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக அதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகே, அதே மாதிரி ரைட்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஸ்டார்ட் வித் ஏபிசி. ஏபிசிலேருந்தே ஆரம்பிங்க. ஜஸ்ட் 26 letters only in English. ஓகே, அதை வச்சு நிறைய வித்தியாசமான வேர்ட்ஸ், நிறைய சென்டென்சஸ், ஓகே, எவ்வளவோ இருக்குது. இது ரொம்ப ஸ்டைலிஷான லாங்குவேஜுங்க, எவ்வளோ அருமையாக பேசலாம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல போனாலும் சமாளிக்கலாம், எந்த ஒரு பயமுமே இல்லாமல். ஐயோ நம்ம வந்து ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணுவாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பற்றி கவலைப்படவே வேணாம். உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரீடிங், ரைட்டிங் இந்த ரெண்டையும் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி நீங்கள் லிசனிங், அப்புறம் வந்து அந்த அப்சர்வேஷன் சொன்னேன் தெரியுமா, அந்த லிசனிங், அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். சில பேர் நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கும் போதே பாருங்களேன், என்ன சொல்கிறோன்னே கவனிக்கவே மாட்டாங்க. சும்மா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. தட் மீன்ஸ் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னே நம்ம கவனிக்கலை, அப்புறம் எப்படி நம்மளால் பேச முடியும்? how will you talk if you don't listen? then how will you talk? ஒன்றுமே பேச முடியாது. ஸோ தமிழாக இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். that is called as observation அல்லது லிசனிங். அந்த லிசனிங் ஸ்கில், லிசனிங்கே ஒரு ஸ்கில்லாக தான் சொல்கிறாங்க, அது ஒரு திறமை தான். லிசனிங்கிறது ஒரு ஸ்கில். யூ ஹாவ் டு டெவலப். நீங்கள் அதை வளர்த்துக்கணும். ஓகே, இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் என்ஜாய். இங்கிலீஷ் பேசும்போது நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் மூணையும் இன்ட்ரெஸ்ட்டோட என்ஜாய் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து இங்கிலீஷ் சேனலில் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும் போதும் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.